ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பிளவுஸ்ல ஃப்ரண்ட் சைடு டாட் எப்படி மார்க் பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்றதுன்றது நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம எப்பயும் போல இந்த ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் குடஞ்சு விடுவோம். அதுக்கு இப்படி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு குடஞ்சு விடுறதுக்கு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணணும். சென்டர் டாட் நான் இந்த இந்த மார்க்கிங் நான் சொல்லியிருக்கிறதுனால இந்த சைடு எவ்வளவு எடுக்கிறன்றத நம்ம ஃபர்ஸ்ட் கட்டிங்லயே போட்டுருவோம். இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கேப் விடுறோம் அப்படின்றது அவங்களோட செஸ்டோட மெஷர்மெண்ட்டை பொறுத்து மாறும். மினிமம் 1 இன்ச்ல இருந்து 1.25 இன்ச் வரைக்கும் மேக்சிமம் வரும். நான் இப்போ 1.25 இன்ச் மார்க் பண்றேன். இதுதான் சென்டரு. இந்த சென்டர்ல இருந்துதான் இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இவங்களுக்கு டாட்டுக்கு நான் 2.5 இன்ச் மார்க் பண்றேன். டாட்டுக்கு 2.5 இன்ச் மார்க்கிங் போக தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 2.25. இப்போ இந்த மார்க்கிங் எல்லாம் நீங்க மார்க் பண்ணிட்டு இத ட்ரையாங்கிள் ஷேப்ல ஜாயின் பண்ணணும். இது சென்டர் டாட். சென்டர் டாட் மார்க் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஆம்போல் டாட் மார்க் பண்ணணும். ஆம்போல் டாட் மார்க் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஆம்போலுக்கு எல் ஷேப்ல மார்க்கிங் போடுவோமோ அந்த மார்க்கிங்கை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல் ஷேப்ல மார்க்கிங் பண்ணிருங்க. மார்க்கிங் பண்ணிட்டு நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து தான் இங்க மார்க் போடணும். இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க் பண்ண கூடாது. இப்போ சென்டர் டாட் மார்க்கிங்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டு இந்த சென்டருக்கு நேர வர மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டாட் எவ்வளவு தூரம் வரலாம் அப்படின்னா இந்த டாட்ல சென்டர் டாட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு, மினிமம் 1.5 இன்ச் கேப் விடணும். ஓகேங்களா? இதுவும் அவங்களோட கப் ஷேப் கிராஸ் எவ்வளவு ஷார்ப்பா கேட்கறாங்கன்றத பொறுத்து 1.5 இன்ச்சுன்றது 1.25, 2 வரைக்கும் கூட நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இந்த கிராஸோட கோடு இருக்கணும். இந்த கிராஸோட கோடு நான் சொன்னது மாதிரி இந்த சென்டர் டாட்ல இருந்து இங்க ஆம்போல் பாயிண்ட் வரைக்கும் வரணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த டாட்டுக்கு நம்ம பிடிச்சு அடிக்கிறது 1.25 இன்ச் விட்டுருக்குறோம். இப்போ இந்த ஆம்போல் சைடு இருக்கிற டாட்டுக்கெல்லாம் 1/4 இன்ச் கேப் விட்டா போதும். இந்த அளவுக்கு டாட்டுக்கு மார்க்கிங் போட்டா போதும். ரெண்டு சைடும் ஈவனா விட்டுக்கோங்க. நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஷார்ப்பா கொண்டு வந்து இது பண்ணணும். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம குறிச்ச 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்ச பாதியா டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு, அதாவது பட்டன் பட்டி சைடு இருக்கிற டாட் பிடிக்கிறதுக்கு இந்த 2 டாட்டுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அத இப்படி நேர ஒரு கோடு. இந்த டாட் எவ்வளவு தூரம் வரலாம் அப்படின்னா இந்த டாட் ஒரு 2.5 இன்ச், மினிமம் 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுலயும் 1/4 இன்ச் கேப் விட்டா போதும் டாட் பிடிக்கிறதுக்கு. த்ரீ டாட் மார்க்கிங் இந்த மாதிரி தான் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டர் டாட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம்போல் டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல பட்டன் பட்டி சைடு டாட் மார்க்கிங் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ரொம்ப கன்ஃபியூஸ் இல்லாம
நீங்க இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.